எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான வணக்கங்கள்ப்பா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி 11th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். 11ஆம் வகுப்புக்கு ஏ டைப், பி டைப் கேட்பாங்கப்பா. ஓகேங்களா? கார்னர்ல பாருங்க. மொத்த மதிப்பெண்கள் மேக்ஸிமம் மார்க்ஸ் 90. 90க்கு 25 மார்க் எடுத்தா பாஸ்ப்பா. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு பார்ட் பாருங்க. பகுதி 1ல 20 மார்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க்கு. 12th மேக்ஸ் ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் வந்து கேட்கப்பட்டாங்க. ஸோ அதே போல் 11th மேக்ஸும் மோஸ்ட்லி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா ஏ டைப், பி டைப் கம்பல்சரி வந்து கேட்பாங்க. அதில் மாற்றம் இல்லை. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்முடைய டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. ஸோ மறக்காமல் நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பார்ட் 2 பகுதி 2ல் எவையேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்க அதில் வழக்கம் போல் லாஸ்ட்டு 2 மார்க் கொஸ்டின் கம்பல்சரி வந்து கேட்டிருக்கிறாங்க. 21 பாருங்கள். அதில் என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது 22 இதுக்கேற்ற மாடல் ஒரு கொஷினுக்கு ஏற்ற மாடல் 10 கொஷின் 5 கொஷின் கிட்ட நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து இருக்குது. 22 இருக்கட்டும், 23, 24, அப்புறம் 25, 26, 27 எல்லாமே மதிப்பை காண்க, மதிப்பை தோராயமாக காண்க, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தீர்வு காண்க, நிறுவுக, மதிப்பு காண்க, சொல்யூஷன் இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது இதுதான் வந்து இருக்குது. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து இருக்குது. ஸோ 30 கம்பல்சரி. ஓகேங்களா? மதிப்பு காண்க பார்த்துக்கோங்க. அடுத்தது 3 மார்க் கொஷினும் இதே தான் சேம். இதுலேயுமே வந்து தொகையிடுக மேக்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் டைம் சுத்தமாக பத்தாதுப்பா. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நீங்கள் மேனேஜ்மெண்ட் பண்ணி எழுதுங்க. சத்தியமாக டைம் வந்து பத்துறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதே வந்து கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்து எழுதுமாறு வந்து கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இது ஒரு பப்ளிக் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ். இந்த மாதிரியே பப்ளிக் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் மேபி வரலாம், வருவதற்கு வாய்ப்பு மற்றும் சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். 3 மார்க்லேயும் ஆல்சோ அதே தான். 3 மார்க் வந்து எழுதணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மார்க் வந்து கம்பல்சரி, அது லாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ 3 மார்க் கொஸ்டின்ஸை நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா 3 மார்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குப்பா. ஓகேங்களா? கீழே டெலிகிராமு அதில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேங்களா? அடுத்தது பகுதி 4 லாஸ்ட்டு பார்ட்டுப்பா. டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா வேல்யூஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? வேல்யூஸ் அதர்வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இஃப் 0 இஸ் அன் ஆக்சுவல் ஆங்கிள் தென் ஃபைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? sin θ 1/25 அப்படின்னு சொல்லிட்டு 45ல் ஏ. ஓகேங்களா? 41ல் ஏ. 41ல் பி 6 ஒரு குறுங்கோணம் எனில் sin θ 1/25 எனும்போது அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய மதிப்பு வந்து காண்பிக்க சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது 42வும் இதே மாதிரி தான். ப்ரூவ் தட் அப்படின்னா நிறுவுக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதில் 42ல் ஏ பாருங்கள். ஏபிசி 180 எனில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுவுமே வந்து கம்பல்சரி அப்படின்னு வந்து சொல்லலாம். 43 வந்து பாருங்கள். இரு எண்களின் கூட்டு சராசரியானது பெருக்கு சராசரியை விட 10 மடங்கு அதிகமாகவும் இதை சராசரியாக விட 16 மடங்கு அதிகமாகவும் இருக்குமானால் அதனுடைய இரு எண்களை காண்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது 44ல் எல்லாமே வந்து கேட்டிருக்கிறாங்க. எதிர் சமச்சீர் அணிகள், அதாவது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டபுள் த அதர் ரூட் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கொஸ்டின் வந்து கேட்டிருக்கிறாங்க. மேட்ரிக்ஸ் சின்டெக், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்கிறாங்க. 45 ஆல்சோ அதே மாதிரி ஓன் கொஸ்டின், ஒரு ஈக்குவேஷன் வந்து கொஸ்டின் வந்து கொடுத்துருக்குறாங்க. 46 மதிப்பீடுக, ரெண்டுமே வந்து மதிப்பீடுக காட்டுக. 47 இஸ் ஒரு ஓன் கொஸ்டின் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஆக மொத்தத்தில் வந்து நாளைக்கு எழுத போகிற எக்ஸாம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் கேட்கப்படுமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஸோ இப்போ 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் 25 மார்க்ஸ் வந்து நீங்கள் அசால்ட்டாக வந்து எடுத்துடலாம். அடுத்தது வந்து 2 மார்க், 2 மார்க்கு, 3 மார்க். 2 மார்க்கு வந்து 12 மார்க் தான் வரும். அதை பற்றி பெருசாக கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஏம்னாத்தது வந்து பார்த்துட்டு அந்த 216 கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா A to Z டோட்டலாக எல்லா விதமான கொஸ்டின்ஸுமே வந்து நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களே 216 2/5 2/5 எனில் அதோடைய பி நிகழ சாதக விகிதத்தை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் பேப்பர் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் ஜூம் பண்ணும்போது உங்களுக்கு மேபி 1-2 பிக்சர் உடைய வாய்ப்பு இருக்குது. கொஷின்ஸ் சரியாக, ஏன்னா பேப்பர் வந்து ஒரு எப்படி சொல்ல ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்த மாதிரி தான் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து மறக்காமல் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. 3 மார்க்கில் 7 எழுதணும், ஒன்று கம்பல்சரி. 2 மார்க்கில் 7 எழுதணும், ஒன்று கம்பல்சரி. 5 மார்க்கில் 7 5 மார்க்குமே வந்து எழுதணும். 1 மார்க்கில் 20. இது எல்லாமே புக் பேக். ஆக மொத்தத்தில் வந்து ஏ டைப்பு, பி டைப்புன்னு வந்து கேட்பாங்க.
ஸோ பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து எழுதாதீங்க, டைம் பத்தாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எழுதுங்க சில குட்டீஸ், கம்பல்சரிலாம் எழுதுங்க. மார்க்கு மேபி கிரேஸ் மார்க் போட வாய்ப்பு இருக்குது. 12த்துக்கு எதிர்பார்த்தோமா 10 மார்க்குக்கு மேலே கிரேஸ் மார்க் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க சில குட்டீஸ். ஸோ அது எப்படி நடக்குதுன்றத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. சொன்ன மாதிரி 5 நிமிஷத்தில் கரெக்டாக வந்து முடிச்சிட்டோம். ஸோ வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க.